श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 34வது ஸ்லோகம். द्रोणं च भीष्मं च जयद्रथं च कर्णन् तदन्यानपि योधवीरान् मया हतांस्त्वं जहिमाव्यतिष्ठ युध्यस्व जेतासि रणे सपत्नान्। द्रोणं च भीष्मं च जयद्रथं च कर्णन् तदन्यानपि योधवीरान् मया हतांस्त्वं जहिमाव्यतिष्ठ युध्यस्व जेतासि रणे सपत्नान्. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் கேட்டால், துரோணரையும் துரோணஞ்ச பீஷ்மஞ்ச பீஷ்மரையும் ஜெயத்ரதஞ்ச ஜெயத்ரதனையும் கர்ணனையும் ததா அவ்வாறே அந்யான் மற்ற யுத்த வீரர்களையும் போர் வீரர்களையும் மயாகதான் என்னால் கொல்லப்பட்ட இவர்களை தொம் நீ என்ன பண்ண ஜெகி நீ கொல்வாய் மயாவதிஷ்டா இதுக்காக என்ன பண்ணாத பயந்து வருந்தாதே எந்த பாவம் உன்னை அணுகாது. ரணே யுத்தத்தில் சபத்னான் எதிரிகளை ஜெயிப்பாய் யுத்தஸ்வ போர் புரி. இந்த ஜெயதாசி அப்படின்னு சொன்னால் இவாளை நீ இவாள்லாம் கொல்லப்பட்டார்கள், அதாவது காலமாயிட்டு காலோஸ்மி லோகக்ஷயகிருத்துன்றத்தில் நீ பார்த்துட்ட எல்லாத்தையும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இப்போ நீ இந்த யுத்தத்தில் சப்பத்னான் எதிரிகளை ஜெயிப்பாய் போர் புரி அப்படின்னு பெருமாள் அவனை ஊக்கப்படுத்தி இந்த வேலையை செய்ய சொல்கிறார், தயார்படுத்திக்க சொல்கிறார். இனிமேல் சண்டை போடணும், அழுது உட்காண்டிருக்க முடியாது, எந்த வருத்தமும் இல்லை, மயா வெதிஷ்டா அப்படின்னு சொல்கிறார். அதாவது அடிப்படையில் அர்ஜுனனுக்கு துரோணாச்சாரியர் தனுர்வேதத்தில் நிபுணர், இவனுக்கு குரு. அவர் கையில் அம்பு இருக்கிற வரைக்கும் அவரை யாரும் ஜெயிக்க முடியாது. அம்பும் அம்பரா துணியிலே எடுத்து போட்டுட்டே இருப்பார், அவரை யாரும் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி பீஷ்மருடைய வீரம் ஜெகத் பிரசித்தம். அதனால் எல்லாத்துக்கு மேலே அந்த பீஷ்மர்ன்றது இவருக்கு தாத்தா பிதாமகர், அதாவது கொள்ளு தாத்தா. அவ்வளோ அளவுக்கு தாத்தா கிட்ட ரொம்ப பிரியம். இன்னும் கேட்டாலும் தான் மேலுக்கு வந்து நன்னா கெட்டிக்காரனா சமத்தா ராஜ்யத்துக்கு பரிபாலனை பண்ணுற அளவுக்கு தன்னை தயார் பண்ணின போது தாத்தா கிட்ட பெருமைப்பட்டுன்றதெல்லாமோ தாத்தா கிட்ட ரொம்ப அன்பு இருக்கிறதும் அவனுக்கு நன்னா தெரியும். அதனால் தன்னோட தாத்தா ஜெகத் பிரசித்தமாக இருக்கிற பெரிய வீரர் அதுவும் அவனுக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி ஜெயத்ரதன் யார், துரியோதனோட கடைசி தங்க. திருதராஷ்டிரனுக்கு 100 ஆண் பசங்களுக்கு அப்புறம் ஒரு துஷ்சலை அப்படின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டவன் ஜெயத்ரதன். ஆனால் பெரிய வீரன், இவாளோட குடும்பத்துக்கு அவன் ஒரு மருமகன். அதனால் அவன் சிறந்த வில்லாளி கூட. அவனுடையும் நிறைய இவனுக்கு மதிப்பு அன்பு எல்லாம் உண்டு. அது இல்லாமல் இந்த ஜெயத்ரதனுக்கும் சிவபெருமான உபாசனை பண்ணி நிறைய என்ன பண்ணியிருக்கான், வரங்கள் வாங்கிண்டு அதில் என்ன பெரிய பெரிய வரமெல்லாம் வாங்கின்னு இருக்கான். அதனாலேயும் அவங்ககிட்ட நன்மதிப்பு உண்டு. அப்புறம் கர்ணனை பொறுத்தன வரைக்கும் எதிர்கட்சியில் இருந்தால் கூட அவன்தான் இவனுக்கு சமமான ஒரு வில்லாளி. அதனாலேயும் அவங்ககிட்ட மரியாதை உண்டு. ஆனால் எப்போவும் அவனை கேவலப்படுத்துகிற மாதிரி சூதபுத்திரன் அப்புறம் தேரோட்டி மகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானே தவிர உண்மையில் அவனும் என்ன பண்ண ஒரு ராஜகுமாரன் தான். அது இப்போ தெரியாது இவாளுக்கு. அந்த கர்ணனோட காலம் முடியும் போது தான் இவள் 5 பேருக்கும் அவன் யாருன்னு தெரிய வரும். பெருமாளுக்கு தெரியும், ஆனால் அதை நீ அப்படி சொல்லக்கூடாதுன்னு அவனை ஒரு தடவை கூட என்ன பண்ணல, அவர் நிறுத்தவே இல்லை. அப்படிலாம் பேசாதரா, அவனை தேரோட்டி மகன்னு சொல்லாதேன்னு பெருமாள் ஒரு தடவை கூட சொன்னதில்லை. அவன் மாட்டுக்கு அவன் சொல்லியிருப்பார், பெருமாள் அதில் காதில் வாங்கிப்பார், அதை கவனிக்காமையே போவார். அவனை திருத்தறதுக்கு அவன் சொல்லவே இல்லை. ஏன்னா இவன் சொல்கிறது தவறு, அதை திருத்தணும் அவசியம் இல்லை. அது இல்லாமல் அவனுக்கும் கர்ணனுக்கும் தான் தேரோட்டி மகன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு அந்த அளவுக்கு என்ன ஆறுது, மன வருத்தம் உண்டு. நம்ம நிஜமாக யாருன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு தடவை யோசிப்பான். அதை மாதிரி எதிர்கட்சியில் இருக்கிற சிறந்த வில்லாளி அப்படின்னு சொன்னால் இதை வந்து அர்ஜுனனுக்கு சமமாக இருப்பான். ஆனால் அவன் அடிக்கடி அவனை எல்லாரும் என்ன பண்ணுவா, இல்ட்ரீட் பண்ணுவா, தேரோட்டி மகன் அப்படின்னு சொல்லுவாள். எங்கேயான பேச வந்தால் கூட நீ ராஜாக்கு நடுவில் நீ பேசுகிறது சரியில்லை அப்படின்னு அவனை என்ன பண்ணுவா, கொஞ்சம் பீலிட்டில் பண்ணி வைப்பா.
இவள் அத்தனை பேருக்கும் அர்ஜுனனுக்கு சமமான ஒரு மரியாதை உண்டு. அதனால தான் அந்த நன்மதிப்புனால தான் இவாளெல்லாம் நான் எப்படி கொன்னுவிட்டா பாவம் வந்து சேருமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருந்தான். அதனால தான் பெருமாள் என்ன சொல்கிறார், யுத்தஸ்வ ஜேதாசி ரணே சபத்னான், முதல்ல இவாளை நீயே சண்டையில் இந்த ரணகாலத்தில் யுத்தத்தில் ஜெயிச்சு என்ன பண்ணுற, ராஜ்ய சமிருத்தம் அதை புங்ஷ்வ அப்படின்னு ராஜ்ய சுகங்களை அனுபவிப்பாய் அப்படின்னு பெருமாள் அவன்கிட்ட சொல்கிறார். இதுக்கு பதில் அடுத்தது என்ன நடக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.